வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுவையான மாலை நேர சிற்றுண்டி ஒன்று தான் செய்ய போகிறோம். இந்த சிற்றுண்டியை செய்கிறதுக்கு நாங்கள் கடையில் போய் காசு கொடுத்து எதையும் வேண்ட தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்ல சுவையாக ஆரோக்கியமாக செய்து சாப்பிட போகிறோம். இந்த சிற்றுண்டியை செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் சீனியை கொஞ்சம் உருக்கி கொள்ளுவோம். நான் இதில் ஒரு மேசைக்கரண்டி அளவு சீனி போடுறேன். சீனி உருகட்டும். நாங்கள் இதில் கரண்டி எதுவும் போட தேவையில்லை. அப்படியே சீனி உருகி நிறம் மாறி வரட்டும். நிறம் மாறி வரைக்குள்ள நாங்கள் ஒரு 2 மேசைக்கரண்டி அளவுக்கு சுடு தண்ணி விட்டு கொள்ளுவோம். இளஞ்சூடான தண்ணி விடுவோம். நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டால் சில நேரம் அந்த பானி தெறிக்கும் சூட்டுக்கு. இப்போ நாங்கள் கரண்டியால் கரைச்சி விடுவோம். தண்ணியை ஊற்றுனதுக்கு பிறகு சீனி டக்காண்டு கல்லாகும். அதால் கரைச்சி விட்டு கொள்ளுவோம். கரைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற சீனியை போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் 2 மேசைக்கரண்டி அளவு சீனி தான் போடுறேன். எங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல முத்துன தேங்காய் என்றால் தான் இதுக்கு நல்லா இருக்கும். போட்டு கலந்து விடுவோம். நல்லா அந்த சீனி பானியும் இந்த தேங்காயும் நல்லா கலந்து வர வேணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட 2 ஏலக்காயை தட்டி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுவோம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல சுவையான சிற்றுண்டி, செலவில்லாத சிற்றுண்டி. மற்றது நாங்கள் கடையில் காசை கொடுத்து கண்டதையும் வேண்டி கொடுக்குறத விட இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்ல வடிவாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். நல்லா பசியாரும் பின்னேற நேரங்களில். இப்போ இங்கே மழை பெய்ய தொடங்கிட்டுது. நாங்கள் செலவில்லாமல் இப்படி சிம்பிளான சாப்பாடுகளை செய்து வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக நல்ல வடிவாக வயிறு நிறைய சாப்பிடலாம். இதை இப்படியே நல்லா ஆற விடுவோம். இது ஆறிக்கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் மற்ற வேலையை செய்திடுவோம். இப்போ நான் இந்த பாத்திரத்துக்குள்ள 1 கப் கோதுமை மா போட்டுக்கொள்கிறேன். பச்சை மா, அவிக்காத மா. இது 160 கிராம். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட ஒரு முட்டையை அடித்து விட்டு கொள்ளுவோம். முட்டை விருப்பம் இல்லையாண்டா முட்டையை தவிர்க்கலாம். இப்போ நாங்கள் தேங்காய் பாலில் இந்த மாவை கரைச்சி கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு தோசை மா பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி கொள்ளுவோம். முட்டை பிடிக்காத ஆக்கள் இதில் முட்டையை தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த முட்டையும் பாலும் சேர்றதுல தான் இந்த பேன் கேக்குன்ற ருசியே இருக்குது. அவ்வளவு நல்லா இருக்கும். இது மாவை நாங்கள் கரைச்சிட்டோம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அப்படி கட்டிகள் இருந்தால் அதை நாங்கள் ஒரு வடியால் வடிச்சிட வேணும். நான் இதில் கட்டிகள் இல்லாமல் விஸ்காலேயே வடிவாக கரைச்சி எடுத்துட்டேன். அதால் நான் இதை வடிக்கலை. கரண்டியை வச்சு கலந்து பார்த்தா தெரியும் எங்களுக்கு. ஆக தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கணக்கான பதத்தில் மா இருக்க வேணும். இப்போ கரண்டியில் நாங்கள் ஒரு கோடு இழுத்தோம்னு சொன்னால் அந்த மா தண்ணி மாதிரி வரக்கூடாது, பிரிஞ்சு வர வேணும். அதுதான் கணக்கான பதம். நான் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் நாங்கள் அடுப்பை நல்லாவே குறைச்சி வைக்க வேணும். அடுப்பு பெருசாக எரியக்கூடாது. இப்போ நாங்கள் கரைச்சி வச்ச மாவை எடுத்து விட்டு ஒரு தோசை மா மாதிரி அப்படியே வட்டமாக்கி கொள்ளுவோம். இந்த மா அப்படியே மேல் பகுதி காஞ்சி வர வேணும். ஆனால் அடிப்பகுதி சுடுபடவே கூடாது. அப்படியே மஞ்சள் நிறமாகவே இருக்க வேணும். தோசை மாதிரியோ ரொட்டி மாதிரியோ வந்துடக்கூடாது. அதால் தான் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்க வேணும். மேல் மா காஞ்சது பிறகு நாங்கள் அதை மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுவோம். 2 பக்கமும் நல்லா சுடுபட்டதுக்கு பிறகு மெல்லிய நெருப்பில் 2 பக்கமும் கலர் மாறக்கூடாது. இதை இப்போ எடுத்துடுவோம். எடுத்துட்டு இந்த சூட்டோடையே நாங்கள் எங்களோட தேங்காய் பூ கலவையை வச்சு இதை மடிச்சிட வேணும். சூடு ஆறினால் இதை நாங்கள் மடிக்க இயலாது, ஒட்டுப்படாது. அதனால தான் சூட்டோடையே வச்சு மடிச்சிட வேணும். நடுவில் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ கலவையை வச்சுட்டு 2 சைட்டையும் முதல்ல நாங்கள் உள்புறமாக மடித்து கொள்ள வேணும். அதுக்கு பிறகு எங்களோட பக்கத்தில் இருந்து மடித்து
அப்படியே நாங்கள் சுருட்டி விட்டுற வேணும். அந்த முனைகள் ரெண்டையும் நாங்கள் அகலமாக வர விடக்கூடாது. அப்படி என்ன பிறகு எங்கட இந்த பேன் கேக் வடிவில்லாமல் போயிடும். இதுபோல் நாங்கள் மற்றதையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம். இந்த சிற்றுண்டியை செய்கிறதுக்கு நாங்கள் எந்த விதமான செலவும் செய்யலை. கடையில் போய் வேறு எதுவும் வாங்கலை. வீட்டில் இருந்த கோதுமை மா, முட்டை, மஞ்சள், உப்பு, சீனி, தேங்காய் இவ்வளவும் எங்களோட வீட்டில் இருக்கிற பொருள். அதை வச்சு நாங்கள் நல்ல சுவையான ஒரு சிற்றுண்டியை தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி செய்து எல்லாருமே வடிவாக சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். அவங்களுக்கு வேண்டிய அளவு மாவு கொட்டி கரைச்சி தேங்காய் திருவி போட்டு இதை செய்து கொள்ளலாம். டியூஷன் வகுப்புகளுக்கு போயிட்டு களைச்சி விழுந்து வீட்டுக்கு வர பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த பிஸ்கட் கண்டதுகளையும் வாங்கி கொடுக்குறத விட இதை மாதிரி செய்து கொடுத்தா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. இதில் ஒரு பேன் கேக்கை நான் இப்படி அடுப்பில் அதே பாத்திரத்திலேயே வச்சு சுற்றி எடுக்கிறேன். சூடு எனக்கு கொஞ்சம் பழகிட்டதால் சுடையில்லை. யாருக்கெல்லாம் இந்த பேன் கேக் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா போகேக்கில் ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.